வணக்கம் என் இனிய தமிழ் நெஞ்சங்களே. இன்றைய காணொளி மிக முக்கியமான ஒரு காணொளி. அது என்னவென்றால், நமது தாய்மொழி தமிழானது பலருடைய தாய்மொழிக்கே தாய்மொழியாக உள்ளது. அது உலகமெல்லாம் கிளைமொழிகளாக விரவி கிடக்கிறது, பரவி கிடக்கிறது. அதை நாம் அறிவோமானால் நம் தமிழரின் பெருமையையும் நம் தமிழ்மொழியின் அருமையையும் உலகிற்கு சொல்ல வேண்டும். உங்களுக்கு இந்த காணொளியை கொடுப்பதன் மூலம் தமிழின் அருமையையும் பெருமையையும் உலகிற்கு சொல்ல உள்ளோம். நம்மை ஒட்டியிருக்கும் அந்த பாகிஸ்தான் என்ற நாட்டில் 3 மாகாணங்கள் உள்ளன. சிந்து, பஞ்சாப், பலுசிஸ்தான். ஆமாம், பலுசிஸ்தான் நீல நிற பசுமையின் பின் மலைகளை மூடிய அந்த கருப்பு சக்தியோடு நிறைந்த நிலம். பாகிஸ்தானின் 44% நிலப்பரப்பை தன் மார்பில் சுமந்து வைக்கும் மாமலை மண் இது. ஆனால் இந்த மண்ணுக்குள் பதுங்கியிருக்கும் கனிம வளங்களை நாடே பறிக்கிறது. அதே நேரத்தில் அங்கே வாழும் மக்களை தள்ளி, தாழ்த்தி, மறைத்து, அழுத்தி விடுகிறது பாகிஸ்தான் அரசு. அங்கே வாழும் 1.5 கோடி மக்கள் இன்று வரை மேம்பட்டதில்லை. ஏன்? அவர்களது ஒரே குற்றம், அவர்கள் பலூச் இனத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், அரசியல் உரிமை இல்லாமல் வாழ்கிறார்கள். அவர்களின் குரல் ஒலிக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு துப்பாக்கி குண்டுகள் பரிசளிக்கப்படுகின்றன. ஆனால் அவர்கள் மௌனமாக விடியவில்லை. ஆயுதம் தாங்கி, உயிர் தாங்கி, குருதி கொடுத்து தாய்மண்ணுக்காக போராடுகிறார்கள். இந்த மக்கள் யார் தெரியுமா? அவர்கள் மொழி பிராகுயி. அவர்கள் குரலில் தமிழின் கலவை, தமிழின் சுவை, அவர்கள் சொற்களின் தமிழின் இசை உள்ளது. அம்மா, அப்பா, நான், நீ போன்ற தமிழ் வார்த்தைகள் அந்த மலை குகைகளில் ஒலிக்கின்றன. ஆனால் அதுவும் பலூச் கலவையுடன் பாகிஸ்தானின் அடக்குமுறையில் சிதைந்து விடுகின்றன. இந்த பிராகுயி ஒரு சாதாரண மொழியா? இதுதான் தமிழின் தொன்மை பேசும் மொழி, தமிழின் கிளைமொழி, தமிழரின் அடையாளம். பெருமை கூற வேண்டும், அழகு அழுத்தி காட்டப்பட வேண்டும். தாய்மொழி தமிழே என்ற உண்மை பாகிஸ்தான் மண்ணில் நிழலாய் நிற்கிறது என்றால் அதை உலகம் ஏன் மறைக்கிறது? ராபர்ட் கால்டு பேசியவர், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர். இவர் சொல்கிறார், தமிழே திராவிட மொழி குடும்பத்தின் மூலமொழி, தாய்மொழி, தொல்மொழி. அப்படியானால் திராவிட மொழி என்பது தமிழே, திராவிடர் என்பது தமிழரே. இது வாதமல்ல, இது வாழும் மரபும் அடையாளமுமாகும். இன்று திராவிடம் என பேசுகிறவர்கள் பலர் தமிழை புறக்கணிக்கிறார்கள். தமிழை ஒரு மாநில மொழியாகவே பார்க்கிறார்கள். தமிழின் பாய்ந்தெழும் அடையாளம் பலுசிஸ்தான் மலைகளில் ஒளிந்திருக்கிறது. இந்த உண்மையை எடுத்து காட்ட வேண்டியது நமது கடமை. அவர்கள் பேசும் பிராகுயி நமது மரபின் தென்பக்கம், அவர்கள் உரை நமது இதயத்தின் எதிரொலி. இந்த உலகம் எத்தனை அடக்கினாலும், எத்தனை மறைத்தாலும், எத்தனை மாயையை உண்டாக்கினாலும் தமிழின் ஒளி வெடிக்கும், தமிழரின் குரல் எழும். அது நம்மை தடுக்க முடியாது, முடியவே முடியாது. தமிழே திராவிடம், தமிழே உலகத்தின் தாய்மொழி. இதை கமெண்டில் எழுதுங்கள். உலகம் அழியும் வரை நாம் பேசுவோம், சொல்வோம், பதிவு செய்வோம். நேயர்களே, உங்களுக்கு இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.